நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில ஃபுல்லா பார்த்து வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த சேனலுக்கு உங்களால முடிஞ்ச டொனேட்டை பண்ணுங்க. இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி பண்ணுங்க. அப்படிலாம் மேலே அந்த யூபிஐ ஐடி லிங்க் இருக்கும், அதையும் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலோடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த ஃபோக்கஸ் எஜுகேஷனே தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? லிங்க் என்னால் தர முடியாது, ஏன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒர்க் ஆகாது, லிங்காக ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணுங்க, த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ முழுசா படிக்கிறதுக்கு முன்னாடி சேனல் உள்ள ஒரு சில பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லென்த்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லென்த் எடுத்த உடனே ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல பாருங்க, ஜீரோன்னு ஆரம்பிக்குமா, மில்லிமீட்டர்னு இருக்கும். அந்த இடத்துல ஜீரோல இருந்து அப்படியே சின்ன 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 கோடா போட்டு ஒன்னு வருமா, அந்த ஒன்னுங்கிற இடத்துல என்ன போடுவாங்க, சென்டிமீட்டர்னு போடுவாங்க. அப்போ அந்த ஜீரோல இருந்து 1 வரதுக்கு என்னது, 1 சென்டிமீட்டர் தான். ஆனா உள்ளுக்குள்ள அந்த 10 சின்ன சின்ன கோடு எல்லாம் இருக்குல்ல, அந்த 10 சின்ன சின்ன கோடு தான் மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டரா அது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 10 மில்லிமீட்டரா சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டரா ஃபார்ம் ஆகும். அப்போ 100 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்னா இப்போ ஒரு ஸ்கேல் வந்து 30 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் சின்னதா இருக்கும், 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் பெருசா இருக்கும். அதோட பெரிய பெரிய ஸ்கேல்லாம் இருக்கு. 100 சென்டிமீட்டர் ஸ்கேல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கு. இப்போ 15 சென்டிமீட்டர் ஸ்கேல்னா மார்க் பண்ணி பாருங்க, உங்க வீட்லயே மார்க் பண்ணி பாருங்க. வீட்டோடைய ஸ்டார்டிங் கதவு திறந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு 15ல ஒரு மார்க் பண்ணிட்டு 0 எடுத்து மறுபடியும் அதை மார்க் பண்ண இடத்துல 15 மார்க் பண்ணுங்க. 15 + 15 30, மறுபடியும் 30 + 15 45. அந்த மாதிரி 100 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்போ அந்த மாதிரி 100 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். அப்போ அந்த 100 சென்டிமீட்டர் பண்றீங்கல்ல, மெஷர் பண்றீங்களா, அவ்வளோ தூரம் தான் 1 மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வளோ தூரம் தான் 1 மீட்டர்னு அர்த்தம். அப்போ 1000 மீட்டர் சேர்ந்தாதான் 1 கிலோமீட்டர். 1 மீட்டர்னா என்னன்னு கண்டுபிடிச்சல. அப்போ அந்த 1 மீட்டர் மாதிரி 1 மீட்டர்லாம் டேப் இருக்கும். அந்த டேப்பை 100 மீட்டர் நீங்க வச்சீங்கன்னா தான் அது எவ்வளோ, அந்த தூரத்தோட பேரு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ 1 சென்டிமீட்டர் = 10 மில்லிமீட்டர். அப்போ ஆஃப் 1/2 என்னது, ஆஃப் சென்டிமீட்டர் = என்னது, ஆஃப் சென்டிமீட்டர் = இப்போ இது ஆஃப் பண்ணோமா, அப்போ இங்கேயும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 10ல பாதி எவ்வளோ, 5வா? அதாவது என்ன, டிவைட் தான் பண்றாங்க. பாதினாலே ஆஃப்னாலே /2 தான். அப்போ 2 5s are 10. அப்போ இதுதான் ஆன்சர். எத்தனை டைம்ஸ் அதுன்னு தான் ஆன்சர். அப்போ ½ சென்டிமீட்டர் = 5 மில்லிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். இப்போ 100 சென்டிமீட்டர் = 1 மீட்டர். ரிவர்ஸ்ல எழுதலாம், இப்போதான் ஈஸியா இருக்கும். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டரா? அப்போ ½ மீட்டர் எவ்வளோ, ½ மீட்டர் = 100ல பாதி எவ்வளோ, 50. 50 + 50 100. பாதினாலே பாதியா ஈக்குவலா பிரிக்கிறது தான் பாதின்னு அர்த்தம். அதை தான் நம்ம டிவைட் பண்றோம் 2ஆல. ஓகேவா? 100 2ஆல டிவைட் பண்ணாலும் 50 தான். 50 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ இதுவே 1/4 அப்படின்னு வரும். 1/4 ஆஃப் த மீட்டர். 1/4னா என்னன்னா பாதி இருக்குல்ல, பாதினா ஆஃபா, 1/4னா பாதிலையும் பாதி, ஆஃப்லையும் பாதி. ஓகேவா? அப்போ 50ல பாதி எவ்வளோ, 50ல பாதி 25. அதை தான் நான் டிவைட் பண்ணி காட்டுறேன். 2 ஆஃப்னாலே 2ன்னு தான் சொல்லியிருக்குமா. அப்போ 2ல 5 எப்போ வரும், 5 வராது, கம்மியான நம்பர் 4. எத்தனை டைம், 2 2s are 4. நெக்ஸ்ட் இந்த 0 மைனஸ் பண்ணா 1, இந்த 0 அப்படியே டவுன்லோட் பண்ணிடுவோம். 10 எப்போ வரும், 2 டேபிள்ல 2 5s are 10. 0 வந்துடுமா. அப்போ ஆன்சர் என்ன, 25. இதன் நம்ம முன்னே சொன்னோம். பாதினா என்ன, அவ்வளோதான். 50ல பாதி 25 சென்டிமீட்டர். இப்போ இதுவே 3/4 அப்படிங்கிறாங்க. 3/4னா என்ன, 1/4னா 25. அப்போ 3/4னா இங்க 1ங்கிறதுனால ஒரு வாட்டி மட்டும் எடுத்துருக்கோம். இங்க 3 இருக்கா, அப்போ இந்த 25 3 டைம் பிளஸ் பண்ணுங்க. 25 3 டைம் பிளஸ் பண்ணுங்க. 25 + 25 + 25. 5 + 5 10, 10 + 5 15, 5 கேரி ஓவர் 1. 2 + 2 4, 4 + 2 6, 6 + 1 7, 75. அப்போ 75 சென்டிமீட்டர். 3/4 மீட்டர் அப்படின்னா 75 சென்டிமீட்டர். ஓகேவா? புரியுதா எப்படி போடுறோன்ட்டு? அதே தான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க,
இப்போது 1 மீட்டர், அதே மாதிரி 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்னது 1000 மீட்டரா? அப்போது ½ கிலோமீட்டர் என்ன? ½ கிலோமீட்டர் 1000ல் பாதி 500 மீட்டர். ½ கிலோமீட்டர்னா 500 மீட்டர். அதே தான் டிவைட் பண்ணுறோம். 1000 2ஆல் டிவைட் பண்ணால் 500. இப்போது 1/4, அதாவது குவார்ட்டர்னு சொல்லுவோம் கிலோமீட்டர். 1/4 கிலோமீட்டர்னா எவ்வளோ? 500லையும் பாதி. 500ல் பாதி எவ்வளோ? 250 மீட்டர். அதே மாதிரி தான் 3/4 அப்படின்னு கேட்கலாம்னு வச்சுக்கோ. 3/4னா என்ன? 1/4னா 25னா 3/4னா 3 டைம் ப்ளஸ் பண்ணுமா? 250 ப்ளஸ் பண்ணோன்னா 750 மீட்டர். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தெரிஞ்சா இந்த சாப்டர் ஃபுல்லாக இது வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா? 10 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர், 1000 மீட்டர்னா 1 கிலோமீட்டர். இப்போ இதை பாதியாக பிரிக்கணும் அப்படின்னா 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ ½ மீட்டர்னா எவ்வளோ? ½ பாதி. ½ மீட்டர்னா 50 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்போ ½ கிலோமீட்டர்னா 500 மீட்டர். இப்போ அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் லிக்விடுக்கு வரும். லிக்விடுக்கு என்ன வரும்? மில்லி லிட்டர், லிட்டர் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம படித்தோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? சின்னதுல இருந்து பெருசு. அது நம்பரோ இல்லை மனுஷங்களோ. இப்போ ப்ரேயர் வந்து கூட்டு வந்து நிப்பாட்டுவாங்களே கிரவுண்டில், அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நில்லுங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் ஹைட் கம்மியாக இருக்கா, சின்னது, ஃபர்ஸ்ட் யார் ஹைட் கம்மியாக இருக்காங்களோ அவங்க இதுல இருந்து தான் பெருசாக போயிட்டு யார் ஹைட்டாக இருக்காங்களோ அவங்க தான் லாஸ்ட்ல நிற்பாங்க. அப்போ யாரு? ஸ்மால் டு பிக். அசெண்டிங் ஆர்டர்னா என்ன? ஸ்மால் டு பிக். ஓகேவா? படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்லேயே, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா பேசிக்ல இருந்தால் நம்ம எடுக்கணும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் டு பிக். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படித்தோம்? மில்லிமீட்டர் படித்தோமா? மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது. இதோட சின்னதெல்லாம் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு உங்கள் கிளாஸ்க்கு மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே சின்னது. மில்லிமீட்டருக்கு அப்புறம் என்னது? சென்டிமீட்டர். அதுதான் கொஞ்சம் பெருசு. சென்டிமீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு மீட்டர். மீட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ சப்போஸ் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் எது சின்னது? இப்போ இதில் எது சின்னது அப்படின்னா கிலோமீட்டர் பெருசு, சென்டிமீட்டர் தான் சின்னது. அதே மாதிரி இப்போ பாருங்க, இப்போ மில்லிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அகைன் என்ன கொடுத்துட்டாங்க? மீட்டர் கொடுத்துட்டாங்க. இதில் எது பெருசு? இதில் எது பெருசு அப்படின்னா மீட்டர் தான் பெருசு. ஓகேவா? அதே மாதிரி தான் மில்லிமீட்டர் இருக்கிறதுலே சின்னது, ஸ்மால். இப்போதைக்கு உங்கள் கிளாஸ்க்கு இதுதான் ஸ்மால். கிலோமீட்டர் தான் இருக்கிறதுலே பிக். ஓகேவா? அப்போ ஸ்மால். அப்போ மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கொஞ்சம் பெருசு, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் அதோட கொஞ்சம் பெருசு, மீட்டர்லேருந்து கிலோமீட்டர் அதையும் விட கொஞ்சம் பெருசு. ஓகேவா? புரியுதா? இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நல்லா தரோவா தெரிஞ்சுக்கணும். இது நல்லா இந்த கான்செப்ட் நல்லா கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஈஸி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொன்னோம்? 1 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு எத்தனை? 100 சென்டிமீட்டரா? ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர். இதை வந்து என்ன பண்ணுங்க, 20 மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன வரும்? 20 மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 20 மல்டிப்ளை பை 1 மீட்டர்னா எவ்வளோ? 100 சென்டிமீட்டர். இப்போ நம்ம சென்டிமீட்டரா தான் மாற்றணும். கேட்டிருக்கிறது 20 மீட்டரில் கேட்டிருக்காங்க, ஆனால் கொடுத்துருக்கிறது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 20 மீட்டரை நான் சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா சென்டிமீட்டர் எவ்வளோ? 100 சென்டிமீட்டரா ஒரு மீட்டருக்கு. அப்போ மல்டிப்ளை பை 100 நான் பண்ணணும். இப்போ 20 மல்டிப்ளை 100 எவ்வளோ? 20 மல்டிப்ளை 100 மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 2 1s are 2. மித்த எத்தனை ஜீரோ இருக்குது? 1 2 3 3 ஜீரோஸ் இருக்கா? அப்போது 1 2 3 3 ஜீரோஸ் 2000 சென்டிமீட்டர். ஓகேவா? 20 மீட்டர் அப்படின்னா 20 மீட்டர் ஈக்குவல்ஸ் டு 2000 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதுவே நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ 2000 சென்டிமீட்டரை மீட்டரில் என்ன வரும்? எவ்வளவு மீட்டர் அப்படின்னு மீட்டர் டு சென்டிமீட்டரை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணமோ, மீட்டர் டு சென்டிமீட்டர்
மீட்டர் டு சென்டிமீட்டர் என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணோமா. மல்டிப்ளிகேஷன் இது இம்பார்ட்டன்ட் சிம்பிள் இல்லை, மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணோமா. அதே மாதிரி சென்டிமீட்டர் டு மீட்டர் என்ன பண்ணோம், சென்டிமீட்டர் டு மீட்டர்னு வரும்போது மல்டிப்ளை பண்ணக்கூடாது, சைன் இது இடம் சேஞ்ச் ஆகுது இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேவா, டிவைட் பண்ணணும். இப்போ என்ன டிவைட் பண்ணலாம், மீட்டர்னா 1 2000 சென்டிமீட்டர், 2000 சென்டிமீட்டர்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். எப்படி வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி இங்கே மீட்டராக மாற்றும் போது 100ஆல் டிவைட் பண்ணணும். அங்கே எப்படி 100 மல்டிப்ளை பண்ணோம் அதே மாதிரி இங்கே 100 டிவைட் பண்ணணும். அப்போது 2000 சென்டிமீட்டர் டிவைடட் பை 100. இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. இந்த டபுள் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன 20. அப்போது 20 மீட்டர், 20 மீட்டர். ஓகேவா, ஏன்னா மீட்டர் தானே மாத்திரம். அப்போ 20 மீட்டர் வந்துருச்சா, சேம் தானே. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே பாருங்க, 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டர்னு வச்சுப்போம். 50 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு எவ்வளவு மீட்டர், எவ்வளவு மீட்டர் அப்படின்னா 50 கிலோமீட்டரா. அப்போ என்ன பண்ணலாம், 50 மல்டிப்ளை பை எத்தனை மீட்டர் இருக்கோ அவ்வளோதான் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டரா, இன்டூ 1000 பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 5 1s are 5. மித்த எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4. அதாவது மல்டிப்ளிகேஷன் பார்த்தவங்களுக்கு இது ஏன் அப்படி போடுறது தெரியும், அதனால மல்டிப்ளிகேஷனை போய் பார்த்துருங்க. ஓகேவா, பேசிக் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். தேட கஷ்டப்பட தேவையில்ல. நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் மேக்ஸ்ன்னு இருக்கும், அட்வான்ஸ் ஸ்பீட் மேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இருக்கும், வேணும்னா பார்த்துக்கோங்க. மற்ற கிளாஸோடைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸோட பேசிக்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போது 5 1s are 5. எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3 4, 4 ஜீரோஸ். அப்போ 1 2 3 4 ஜீரோஸ் போட்டு மீட்டராக தானே மாற்றணும், அந்த மீட்டர் சிம்பிளை போட்டுக்கோங்க. அப்போ எவ்வளவு, 1s 10s 100 1000 10,000. அப்போது 50,000 மீட்டர். அப்போ 50 கிலோமீட்டர்னா எவ்வளோ, 50,000 மீட்டர். எவ்வளவு, 50 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 50,000 மீட்டர். மல்டிப்ளை பண்ணுறோமா, இதுவே இங்கே பாருங்கள். சப்போஸ் இப்போது 50,000 மீட்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிலோமீட்டர் டு மீட்டர்னா மல்டிப்ளை பண்ணோமா. இப்போது மீட்டர் டு கிலோமீட்டர் என்ன பண்ணணும், சேம் என்ன பார்த்து தான் டிவைட் பண்ணணும். அப்போது 50,000 டிவைடட் பை என்னது 1000 டிவைடட் பை 1000. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இந்த ட்ரிபிள் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 50யா. அப்போது 50 கிலோமீட்டர். சேமாக தானே வருது. அதனால தான் மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே என்ன வருதோ நம்ம எப்படி வேணாலும் அதை மாற்றிக்கலாம். ஓகேவா, இதுதான் கிலோமீட்டர்னா மீட்டர் எப்படி மாற்றணும், மீட்டர்னா கிலோமீட்டர் எப்படி மாற்றணும், இதுதான் கான்செப்டே. ஓகேவா, புரிஞ்சிச்சா. இது புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வரது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா.